அனைவருக்கும் காலை வணக்கம். நலம் நலம் அறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் மூலிகை வேளாண் ஆராய்ச்சியாளர் சாலை மருதமலை முருகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை குப்பை மேனி. நம்ம எந்த இடத்துல போனாலும் கூட வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய குப்பை மேடுகள்லையும் வயல் வரப்புகள்லையும் அதிகப்படியாக காணப்போகக்கூடிய இந்த தாவரம் குப்பை மேனி பல்வேறு விதமான சித்த மருத்துவ தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படுது. இப்போ இந்த குப்பை மேனிக்கு வேறு பெயர் ஆச்சரியமூட்டக்கூடிய சில பெயர்கள் இருக்குது. மார்ஜால மோகினி, பூனை வணங்கி. இந்த பூனை வணங்கி அப்படின்றக்கூடிய இந்த பதம் எதற்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த குப்பை மீனோட வேர், இந்த குப்பை மீனோட வேரில் இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள், அகாலிஃபின் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்குது. இந்த வேதிப்பொருட்கள்லையும் அதே போல் ஈரடின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இந்த வேரை எடுத்து நம்ம பூனை அருகாமையில் காமிச்சா, பூனை அருகாமையில் காமிச்ச உடனே என்ன அப்படின்னு சொன்னால் பூனை அப்படியே ஒரு ஸ்டன்னாகி நின்றது மாதிரி பூனை கட்டுப்பாடாக நின்று, பூனை அசையாது. அதனால தான் என்ன வித்தையெல்லாம் காமிக்கிறவங்க என்ன பண்ணால் எலி மேலே பூனையை எலி மேலே அந்த பூனை வணங்கிய தேய்ச்சி அதுக்கு நேராக காமிச்சா பூனை கட்டுப்பாடாக நிற்கும். இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் நம்ம ஆட்கள் சும்மா இருப்பாங்களா? கிறிஸ்மஸ் தீவில் பூனைகளுடைய தொல்லை அதிகம். இந்த பூனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் இரிடின் அப்படின்ற ஒரு மூலப்பொருள் இந்த பூனை வணங்கி இந்த குப்பை மேனியோட வேரிலிருந்து தயாரித்து அந்த கட்டுப்பாட்டுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த குப்பை மேனி நம்மளுடைய நாட்டுப்புறங்களில் எளிமையாக கிடைக்குது. இந்த குப்பை மேனியில் பல்வேறு பலன்கள் இருந்தாலும் இன்றைய பகுதியில் இந்த குப்பை மேனியை பயன்படுத்தி குப்பை மேனியும் கஸ்தூரி மஞ்சளையும் சேர்த்து பெண்கள் சருமத்தில் அதிகப்படியான வளரக்கூடிய ரோமங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான தயாரிப்பை நம்ம பார்க்க போகிறோம். காலை வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. இன்றைக்கி நம்ம அழகியல் சம்மந்தமான ஒரு தயாரிப்பு பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் உடலில் ரோமம் அதிகமாக இருக்குது, ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை. இதற்கு என்ன செய்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவையில்லாத இடங்களில் வர முடியை அகற்றுறதுக்கு நிறைய விதமான மெத்தட்ஸ் இருக்குது. நிறைய கெமிக்கல் இருக்க நிறைய வெளிப்பூச்சிகள் பயன்படுத்துகிறாங்க. இப்போது இந்த ரோமம் வர்றதை எப்படி தடுக்கிறது, இல்லை ரொம்ப ரோமம் கடுமையாக வளர்கிற இடத்த கம்மியாக்குறது எப்படி அப்படின்ற ஒரு தயாரிப்பு தான் பார்க்க போகிறோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் இதற்கு முக்கியமான காரணமாக இருக்குது. நிறைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் பார்த்திங்கன்னா பிசிஓடி, தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோமம் தேவையில்லாத இடங்களில், அதாவது மீசை ரோமம், தாடி ரோமம், இல்லை உடலில் கால்கள் கைகளில் முளைக்கிற முடியே என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த ஹார்டான முடி மெல்லிதாக்குறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு நம்ம விட்டு போன நம்ம முக்கியமான பழக்கமான மஞ்சள் தேய்த்து குளித்தலை நம்ம பழக்கப்படுத்தணும். அது மட்டும் இல்லை, மஞ்சளோடு சேர்த்து எண்ணெய் சேர்த்தா ரொம்ப அருமையாக இந்த ரோமங்கள் உதிர ஆரம்பிக்கும், கடினமான இந்த ரோமங்கள் மெல்லியத ஆரம்பிக்கும் அப்படின்ற இந்த ப்ரிப்பரேஷன் பார்க்குறோம். இதற்கு நம்ம எடுத்துக்க போகிற 2 பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்பை மேனி மற்றும் கஸ்தூரி மஞ்சள். இப்போது இது எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம குப்பை மேனி இலைகள் எடுத்துக்கிறோம். இது எடுத்து கழுவி காய வைத்த இலைகள். இந்த குப்பை மேனி இலைகளை நம்ம கல்வத்தில் போடுறோம். இந்த குப்பை மேனி இலைகளை அரைக்க தொடங்குகிறோம். கல்வத்தில் வச்சு இந்த குப்பை மேனி இலைகளை அரைக்கிறோம். இலைகள் முன்னாடியே எடுத்து நல்லா கழுவி காய வைத்த இலைகளை அரைக்கிறோம். நம்ம இதில் ரொம்ப சிறிதளவு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. இந்த இலைகளில் உள்ள சாறை போதுமான அளவாக இருக்கும். இந்த குப்பை மேனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேரே குப்பை மேனி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மேனியை காக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அப்படின்றதுனால இதுக்கு குப்பை மேனி அப்படின்ற பெயர் உண்டு. நிறைய தோல் சம்பந்தமான தயாரிப்புகள்ல இந்த குப்பை மேனி பயன்படும். அது போக இந்த குப்பை மேனியை சளி, கபம் சம்பந்தமான விஷயங்களுக்கு உள் மருந்தாக பயன்படுத்தலாம். வெறும் குப்பை மேனியும் மஞ்சள் மட்டுமே இன்ஹேலருக்கு பதிலாக, அதாவது சிறு வயதில் எங்கள் பாட்டி ஒரு இலையை பறித்து அதில் கொஞ்சோண்டு உப்பு கல்லை வச்சு இன்ஹேலர் மாதிரி ஸ்மெல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. தலை பாரமாக இருக்குது, தலை நீர் கோர்த்துருக்கு, இல்லை வெயில் அதிகம் அலையிறேன் அப்படி சொல்லிட்டு மோந்துட்டு பார்த்துட்டே வருவாங்க. அது என்ன இலை அப்படின்னு பிற்காலத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது குப்பை மேனி இலை. இந்த குப்பை மேனி இலை உப்பு காம்பினேஷன் நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது. இப்போ நம்ம அந்த குப்பை மேனி இலையை நல்லா அரைச்சிக்கிறோம். அதோட கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள், நம்ம சாதாரண மஞ்சள் பயன்படுத்த போகிறதுல நம்ம இதில் பயன்படுத்துறது பார்த்திங்க அப்படின்னா இந்த கஸ்தூரி மஞ்சள் தான் பயன்படுத்துகிறோம். இந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு
தோலில் லேசாக எரிச்சலையும் இரிட்டேஷனையும் உருவாக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதிகமாக முடி ரோமம் முளைச்சிருக்க இடங்கள்ல இதை தினமுமே இரவு நேரத்தில் இந்த குப்பைமேனி மஞ்சள் சேர்ந்த இந்த கலவையை ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதன் மூலமாக அதிகமாக அடர்த்தியாக வளர முடிகள் வந்து குறைய தொடங்கும். இப்போது நம்ம இந்த குப்பைமேனி மஞ்சள் சேர்த்த கலவையை வந்து நல்லா அரைக்கிறோம். இப்போது குப்பைமேனி தவிர மஞ்சளோட பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சள் வந்து முகப்பரு, கொப்புளங்கள் எல்லாத்துக்குமே பயனுள்ளது. மஞ்சளையும் வேப்பிலையும் சேர்த்து அரைச்சி நம்ம காலில் வர சேற்று புண்ணுக்கு தடவலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மஞ்சளையும் கரும்பு சாறையும் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு 3 மணி நேரம் கரும்பு சாறில் மஞ்சள் போட்டு ஒரு 3 hours ஊற வச்சுட்டு தோல் அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா தோலில் ஏற்படும் ஆரம்ப நிலையில் ஏற்படுற சுருக்கங்கள் வந்து நல்லா குறையுது. மஞ்சள் அருமையான கிருமி நாசினி. நம்ம வீடுகளில் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய அவசர மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் தான். புண், வெட்டுக்காயம், தோலில் வர்ற எல்லா விதமான பிரச்சனை, கரும்புள்ளி எல்லாத்துக்கும் மஞ்சள் அருமையான தீர்வு கொடுக்கக்கூடியது. இந்த 2 பொருள்களை தான் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிட்ருக்கோம். இப்போ இந்த மஞ்சள் குப்பைமேனி சேர்ந்த காம்பினேஷன் நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம தோலில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதை உடலில் முழுமையாக இப்படி நல்லா தேய்ச்சி இதை நல்லா இப்படி தேய்ச்சிக்கிறோம். தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிச்சிடலாம். முடியாதவங்க குளிச்சு முடிச்சுட்டு இதை கொஞ்ச நேரம் இப்படி தோலில் அப்ளை பண்ணிவிட்டு இரவு நேரத்தில் தூங்க முன்னாடி இந்த காய்ந்ததை மட்டும் அப்படியே உதிர விட்டுட்டு அப்படியே தூங்கிடலாம். ஒரு சிலருக்கு வந்து இது வந்து மிதமான எரிச்சல் இருக்கும். ஏன்னா கஸ்தூரி மஞ்சள் குப்பைமேனி செய்தெல்லாம் மிதமான எரிச்சல் இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த எரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். இப்போ ரோமம் அதிகமாக உள்ள பகுதிகளில் நல்லா திக்காகவே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ண முடியல, டெய்லி என்னால் தயார் பண்ண முடியாது அப்படின்றவங்க இந்த மாதிரி குப்பைமேனியை நல்லா பொடி செய்து வச்சுக்கிறோம். குப்பைமேனி நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு இதற்கு சம அளவு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிறோம். எடுத்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறோம். இரவு நேரங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டால்கம் பவுடரில் இந்த குப்பைமேனி கஸ்தூரி மஞ்சள் பொடியோட கலவையை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறோம். ரோமம் அதிகமாக இருக்க இடங்களில், கைகளில், கால்களில், முகத்தில், நம்மளுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு காலையில் நார்மலாக குளிச்சுட்டு நார்மலான ஒர்க்குக்கு நம்ம போய்க்கலாம். இந்த மாதிரி கலவையை நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி நம்ம மேனி பாதுகாப்புக்கு பயன்படக்கூடிய குப்பைமேனி மஞ்சள் காம்பினேஷன் பற்றி பார்த்தோம். நாளை வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.